மின்னும் மர்ம விதை. கவின் ஒரு நாள் காலையில் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது புல்லுக்கு இடையே நீல நிறத்தில் மென்மையாக மின்னும் ஒரு சிறிய விதையை அவன் கண்டான். கவினின் நண்பனான கெச்சு என்ற சிட்டுக்குருவி மரத்திலிருந்து கீழே பறந்து வந்தது. அந்த விசித்திரமான விதையை அது தன் சிறிய கண்களால் ஆச்சரியமாக பார்த்தது. கவின் அந்த பளபளக்கும் விதையை தன் கையில் எடுத்தான். அவன் ஒரு அழகான செடித்தொட்டியை தயார் செய்து அதில் அந்த விதையை மென்மையாக நட்டான். ஒவ்வொரு நாளும் கவின் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றினான். அன்பு விதையே, நீ சீக்கிரம் வளர்ந்து பெரிய மரமாக வேண்டும் என்று அவன் அதனிடம் பேசினான். ஒரு வாரம் கழிந்தது. மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியே தலை நீட்டியது. கெச்சு அந்த சிறிய தளிரை பார்த்து மகிழ்ச்சியில் தன் சிறகுகளை அசைத்தது. அந்த செடி மிக வேகமாக வளர்ந்தது. சில நாட்களில் அது கவினை விட உயரமாக வளர்ந்து ஒரு அழகான சிறிய மரமாக மாறியிருந்தது. மரத்தின் கிளைகளில் இப்போது அழகான நட்சத்திர வடிவிலான மொட்டுகள் தோன்றின. கெச்சு அந்த மொட்டுகளுக்கு மிக அருகில் பறந்து சென்று அவற்றின் நறுமணத்தை ரசித்தது. அன்று மாலை அந்த மொட்டுகள் மலர்ந்து பிரகாசமான பழங்களாக மாறின. கவின் அந்த பழங்களை தொட்டு பார்த்தபோது அவை வெதுவெதுப்பாகவும் மென்மையாகவும் இருந்தன. இரவு வந்தது. ஆனால் கவினின் தோட்டம் இருட்டாக இல்லை. அந்த மரம் முழுவதுமே நீல நிற ஒளியில் அழகாக மின்னிக் கொண்டிருந்தது. கவினும் கெச்சுவும் அதை வியப்புடன் பார்த்தனர். கவினும் கெச்சுவும் அந்த மின்னும் மரத்தின் அடியில் அமர்ந்து நிலாவை பார்த்தனர். அது அவர்களின் சொந்த மந்திர உலகம் போல மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது.